சம்பங்கி சிட்டி ஹாஸ்பிட்டல் ரோட்டு எண்டில் திருவண்ணாமலை பைபாஸுக்கு பக்கத்தில் இருக்கும். இந்த பில்டிங் ஒட்டி பைபாஸு. ஆண்டாள் வாஸ்து பிரகாரம் கட்டி கொண்டிருக்கும் அழகிய வீடு. அகலம் 20 அடி தான். அந்த 20 அடியிலே 4 பக்கம் 2 பக்கமும் இடம் விட்டுருக்குது. கிழக்கு மேற்கும் வாஸ்து பிரகாரம் எப்படி இடம் விடணுமோ அந்த மாதிரி இடம் விட்டுருக்கு. தெற்கு வாசலாக இருந்தாலும் கிச்சன் அக்னி மூலையிலேயே வச்சுருக்கு. வச்சுட்டு வாசகால் வச்சுருக்கு. உள்ள என்ட்ரன்ஸு நிறைய சூட்சம் இருக்குது. அது இது சொல்லித்தர பாருங்கள். இந்த வீட்டை வியூ பாருங்கள். இது கிழக்கு பக்கம். ஃபஸ்ட்டில் பார்த்து தெற்கு பக்கம், தெற்கு வாசல் உள்ள வீடு. இது வந்து கிழக்கு பக்கம், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு இருக்குது. எல்லாம் உச்ச வாசல், உச்ச ஜன்னல், எங்கள் காலி அடைப்பு திரைப்பு இப்படி புரிஞ்சுக்கிங்க. வாஸ்துன்னா மேடு பள்ளம், உச்ச நீச்சம், அடப்பு திறப்பு, இதுதான் வாஸ்து. வாஸ்துன்றது பஞ்சபூதமும் நம்ம வீட்டுக்கு சமநிலையில் வர வைக்கிறது. அந்த காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த பிராண வாயு தலைவழியாக உள்ள வந்து இந்த வீட்டில் வசிக்கிற எல்லாருக்கும் அனைவருக்கும் வந்து தங்கி செல்கின்ற அனைவருக்குமே நல்லதொரு உயிர் ஆற்றலை கொடுக்கும், உயிர் சக்தி கொடுக்கும். அதாவது இப்படி புரிஞ்சிங்க. நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், ஒழுக்கம், கல்வி, மெய்ஞானம், ஆன்றோர் நட்பு, அறிவறிந்த சுற்றம், ஓங்கு புகழேந்தி உலகத்தில் பல பேர் போற்ற வாழ்வாங்க இந்த வீட்டில் வசிக்கிறவங்க. எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். மேற்கு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். மேற்கு வியூ இதுதான் வீட்டினுடைய மேற்கு பகுதி. என்ட்ரன்ஸ் தெற்கு ரோடு, தெற்கு வாசல், வாசலுக்கு பக்கத்துலேயே கிழக்கு, மேற்கு. படி பாருங்க. பூமி தொடாத பில்லர் போட்டு வடமேற்கில் வச்சுருக்கோம். படி பூமியே தொட்டிருக்காது. தொடாமல் மேலே ஏறி அப்படியே இருக்கும். அதனுடைய நார்த்து வடக்கு வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வீட்டினுடைய அழகு. திருவண்ணாமலை பைபாஸ் இருக்குது பாருங்கள், அதை ஒட்டி சைட்டு வீடு. ஸ்ரீதேவி இல்லம் வீட்டினுடைய பேர். இதுதான் வடக்கு முகம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், பில்லர் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஈசானியத்தில் பில்லர் இருக்காது. ஸோ இந்த வீட்டில் வசிக்கிற ஆண் மகன் வந்து நல்ல புத்திசாலித்தனத்தோட தெளிவான மனநிலையில் இருப்பார். வடமேற்கு இந்த வீட்டில் பெண்களும் மிக மிக ஆரோக்கியமாக இருப்பாங்க. சுழல் படி, ஈசானிய போர், செல்வம் வந்து சேர்த்துக்கினே இருக்கும் அந்த வீட்டில். அளவில்லாத செல்வத்தை ஈட்டி தரும் இந்த வீடு. ஈசானி ஜன்னல். இந்த வியூ பாருங்க எப்படி இருக்கு. ஈசானி பகுதி பாருங்கள். வீட்டினுடைய அழகு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். கிழக்கு முகம், கீழே சதுர செவ்வகம், மேலேயும் சதுர செவ்வகம், படியும் சதுர செவ்வகம், படியை சுற்றி சதுர செவ்வகம். 100% இந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு பஞ்சபூதத்தினுடைய சமநிலை சீராக கிடைக்கும். உண்ண உணவு, உடுத்த உடை,
உறங்க உறைவிடம். மனித உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல பிராண வாயு உட்கிரகிக்கணும், நல்ல நீர் கிடைக்கணும், நல்ல உணவு சாப்பிட்ணும். இது எல்லாமும் இந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு கிடைக்கும், இந்த வீட்டுக்கு வந்து போகிறவங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீட்டில் வந்து ஒரு நாள் தங்கிறதே இழந்த உயிர் சக்தியை மீட்டு தரும். எவ்வளோ உடம்புல தொந்தரவு இருந்தாலும், ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு இருந்தாலும் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு வாரம் அவங்க ரிலேஷனாக இருந்தால் வந்து தங்கினாங்கன்னா அவங்க உடல் நலம் சீரடையும். வாசப்படி அழகு பாருங்கள். வாசப்படி வாசகால அழகு பாருங்கள். வாசகால நுழையில நல்ல வளைவா லோட்டஸ் தாமரை, அதுக்கு கீழே உள்ள பூவு, ஜாடியில் திராட்சை கொத்து, கலச சொம்பு, நாகம், எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. நல்ல கிராஸ் லைன் வச்சு எவ்வளோ அழகாக தேக்கு, கீழ் மட்டம் தேக்கு, வாசகால் முழுக்க வேங்க, கம்ப்ளீட்டாக வேங்க. எவ்வளோ டிசைன், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இனி வாசகால் உள்ள நுழையிறோம். கிச்சன் இருக்குது. இதுதான் சூட்சமாக கிச்சன் உள்ள நுழையிறதா? ஆமாம். ஹாலு, வடக்கு முகம், பெட்ரூமு, உச்சி வாசல் வழியாக உள்ள நுழையிறோம். உச்சி ஜன்னல் இருக்குது பாருங்கள். லேப்டு பாருங்கள். எல்லாமும் சூட்சமாக இருக்குது. பாத்ரூம் பாருங்கள். உச்சி வாசல், வெண்டிலேட்டர் பாருங்கள். உச்சம் பாத்ரூமுக்கு எண்ணெய் வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வெண்டிலேட்டரும் வச்சுருக்கு. உள்ளே அமைக்கிறது குளிக்கிற இடம், பாத்ரூமு, டாய்லெட் போகிறது, இது எல்லாமும் எங்கெங்கே அமையணுமோ அங்கே முறையாக அமையும். வடக்கு முகம், ஈசானிய ஜன்னல் பாருங்கள். பைபாஸில் போது பாருங்கள், வண்டிலாம் போது பாருங்கள். ஈசானிய போர் படிக்கட்டு பாருங்கள். பிடிமானம் இல்லாமல் ஏறும். வாயு மூல பெட்ரூம், உச்ச ஜன்னல், உச்ச வாசல் வழியாக உச்ச ஜன்னல். ஆண்டாள் வாஸ்து வீடுனாவே ரகசியங்கள் பல 100 உள்ளடக்கியது. படி பாருங்க. சாணியம் ஓப்பனில் இருக்கா, வெயிட்டேஜ் இல்லாமல் இருக்கா. ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு. உச்ச வாசல், உச்ச ஜன்னல், மொட்டை மாடி. வியூ பாருங்கள். அழகு அழகு கொள்ளை அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டை. அழகு அழகு கொள்ளை அழகுன்னு சொல்லலாம். கீழேயும் சதுர செவகம், படிக்கட்டுலேயும் சதுர செவகம். இந்த பியூட்டிஃபுல் பாருங்கள். இந்த படிக்கட்டு பாருங்கள், தெரியுதுங்களா? அதனுடைய அழகை பாருங்கள். சந்திரனுக்கு தான் எல்லா புண்ணியமும். பால்கனி, கிழக்கு பக்கம் பால்கனி, வடக்கு பக்கம் பாருங்கள். வீட்டுக்கு வெளியே மொட்டை மாடி ப்ளஸ் அந்த படி லேண்ட் அமைப்பு. இது நல்ல ஸ்பேசியஸாக இடம் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். திண்டிவனத்தில் இந்த மாதிரி ஒரு வீடு நீங்கள் போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. திண்டிவனத்தில் இந்த மாதிரி ஒரு வீடு இல்லை.
தமிழ்நாட்டிலே ஆகச்சிறந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகபட்சமாக 50 வீடு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 100 பேர் படிச்சிருக்கு, 300 பேர் படிச்சுக்கிறாங்க. அதில் ப்ராப்பராக வீடு கட்டுறவங்க ஒரு 10 பேர். இந்த 10 பேரில் நானும் ஒருவன் நினைக்கிறது, என் நண்பர் சந்திரனும் ஒருவர் நினைக்கிறது மிகுந்த மனமகிழ்ச்சி. 2 சந்திரனும் சேர்ந்து இந்த வீட்டை டிசைன் பண்ணி கட்டி கொடுக்குறோம். லாப நோக்கம், பெரிய லாப நோக்கம் இல்லாமல் உழைப்பை போட்டு கட்டு பிடிக்கிறோம். உச்ச வழி, உச்ச ஜன்னல், ஈசானிய ஜன்னல், ஈசானிய வாசல் மேலே வருங்க. இதுதான் கிச்சன் ப்ளஸ் உச்ச ஜன்னல். கிச்சனோடு சேர்ந்த பாருங்கள், கீழே எந்த தடுப்பும் இல்லை பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் மேலே அது சீட்டு தள்ளும்போது விடுதலை சவுண்டு அதெல்லாம் சரி பண்ணணும். உச்ச ஜன்னல் ஒரு வீட்டுக்கு என்னென்ன வைக்கணுமோ அனைத்தும் அதில் வச்சு கொடுத்துருக்குறோம். லக்ஸரி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அத்தனை லைஃப்பும் இந்த வீட்டுக்கு அமையும். இந்த மாதிரி இருக்கும். பெரிய ஹால் ப்ளஸ் பெட்ரூம் ப்ளஸ் கிச்சன், பசங்க படிக்கிறது ரூம், ஸ்டடி ரூம், பாத்ரூம் பாருங்கள் இவ்வளோ பெருசாக வச்சுருக்குற பாருங்கள். மேலே வாயு மூலையில் ஒரு பெட்ரூமோட பெட்ரூம் பெருசு இருக்குது. உச்ச ஜன்னலோட பார்த்து இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கணும். வீடு நமக்கும் அமையணும். வீடு நமக்கு அமைகிறது மூலயமா நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெருங்குடியில் இருக்கிற சந்திரன், திண்டிவனத்தில் இருக்கிற சந்திரன் 2 பேரையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். யாரை வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். 2 பேரும் ஒன்றாவே செஞ்சு கொடுத்துருங்க. படி ஏரியாவில் மேலே இருக்கிற அந்த ஸ்பீசிஸில் நடந்து வரும். கொம்பெல்லாம் எடுத்துட்டா இன்னும் ஒரு அழகாக இருக்கும். பூசு வேலை பண்ணட்டும். இந்த வாரம் முடிச்சுடுவோம். வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ட்ரன்ஸ். Love you all. Thank you.